ஹே guys, வெல்கம் பேக் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஸோ என்ன ஏது அப்படின்றதெல்லாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ தான் என் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரூம் டூர் தான் பார்க்க போகிறோம். இந்த ரூமை நான் எப்படி க்ரியேட் பண்ணேன், என்ன ஏது அப்படின்றது தான் இந்த வீடியோ. ஃபுல் டீட்டெயிலாக எனக்கு இந்த ரூமை டெக்கரேட் பண்ண எவ்வளோ செலவாச்சு அப்படின்றத நான் ஃபுல்லாக இதில் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோ நான் ஷூட் பண்ண ரொம்ப நாள் ஆகிட்டே இருக்குது. நானும் வந்து ஷூட் பண்ணலான்னு நினைக்கிறேன், பட் முடிய மாட்டேங்குது. இது கொஞ்சம் நைட்டு ஷூட் பண்ணால் கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதனால தான் நான் வந்துட்டு ரொம்ப நாள் தள்ளி போயிடுச்சு. இப்போயே பார்த்தீங்கன்னா டைம் வந்து 12:03 ஆகுது. நைட் ஷூட் பண்ணுற ஒரு 12 மணிக்கு மேலே நான் வந்து இதை ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இன்றைக்கி பண்ணியே தீர்றோம் அப்படின்றதுக்காக நான் வந்து ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிட்டேன். அதான் நைட் எந்த மேக்கப்புமே இல்லாமல் ஜஸ்ட் லிப் பாம் மட்டும் போட்டிருக்கேன். ஓகே, வளன்னு பேச வேணாம். ஸோ நம்ம சீக்கிரம் வந்து ரூம் டூர்க்குள்ள போகலாம். நான் வந்து ஆல்ரெடி என்னோடய ரூம் பெயிண்ட் பண்ண விலாக் வந்து நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அந்த விலாக் இன்னும் பார்க்கல அப்படின்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்க, போய் செக் பண்ணி பாருங்கள். என் ரூம் எப்படி இருந்துச்சு, எவ்வளோ மோசமாக இருந்துச்சு அப்படின்றதுலாம் அந்த விலாகில் தெரியும். அண்ட் பார்க்காதவங்களுக்கு இப்போ சும்மா ரேண்டமாக நான் வந்து என்னோடய ரூமோட பிஃபோர் கிளிப்ஸ் காட்டுறேன். ஸோ அதை பார்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து இப்போ இருக்கிற ரூமை பார்க்கலாம். இதுதான் என்னோடய ரூமோட பேக்ரவுண்டு. ஸோ நான் ஒன்று உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அண்ட் எனக்கு இது எவ்வளோ செலவாச்சு அப்படின்றதையும் நான் லைனாக உங்களுக்கு நான் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு எனக்கு எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு தெரில. ஸோ பேக் சைட்லேருந்து நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இப்போ நான் வந்து செல்ஃபாக தான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். ஸோ அதனால தான் இப்போ இவ்வளோ பிரச்சனை. நான் வந்து மைக்கு முதல்ல மாட்டிக்கிறேன். அது அப்போ உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், எனக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் பேச. ஸோ ஓகே, ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம பேக் சைட்லேருந்து பார்க்கலாம். கொஞ்சம் அந்த குப்பையை மறைச்சிடுறேன். ஓகே, இங்கே வந்துட்டு என்னோட ஃப்ரெண்டோட ஃபோட்டோஸ் நான் வந்து ஹேங் பண்ணியிருக்கேன். ஸோ see this. இது வந்து என்னோட ஃப்ரெண்டோடது. நான் என் ஃப்ரெண்டு 3 பேரும் வந்துட்டு இருக்கிற ஃபோட்டோஸ் அது வந்து அவள் வந்து ஃப்ரேம் போட்டு கொடுத்தாங்க, கொஞ்சம் மெமரபிளாக இருக்கட்டும் அப்படின்றதுக்காக. அது ரொம்ப நாளாக என் ரூமில் தான் இருக்குது. ஸோ இப்போ தான் நான் வந்து அதை ஹேங் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் ஒரு ஃபோட்டோ ஃப்ரேம் வந்து இங்கே இருக்குது. இது என்ன அப்படின்னா என் சிஸ்டரும் எங்கள் அப்பாவும் சேர்ந்து எனக்கு போட்டு கொடுத்த ஒரு கிஃப்ட்ன்னு சொல்லலாம். ஸோ இதில் நிறையா மெமரிஸ் இருக்குது, என்னோடய சைல்ட்ஹுட் ஃபோட்டோஸ். ஸோ அதெல்லாம் இருக்குது. நான் உங்களுக்கு பேக் கேமராவில் ஸோ இந்த ஃபோட்டோஸு. ஸோ இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சின்ன குழந்தையாக இருக்கிற ஃபோட்டோஸ்லேருந்து இருக்குது. ரொம்ப காமெடியாக இருப்பேன். இதெல்லாம் மெமரிஸ் கொஞ்சம் ரீகலெக்ட் பண்ணி எனக்கு ஃபோட்டோ ஃப்ரேம் எங்கள் அப்பா போட்டு கொடுத்தாரு. ஸோ அதையும் நான் வந்து என் வாலில் ஹேங் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் நிறையா வாலில் வந்து பெயிண்ட் பண்ணியிருந்தேன். எல்லா பெயிண்டிங்கும் நான் வந்துட்டு எல்லாத்தையும் நான் வந்துட்டு லைக் எப்படி சொல்கிறது, ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணி எல்லாத்தையும் எரேஸ் பண்ணிட்டேன். பட் இந்த மிக்கி மவுஸை மட்டும் நான் வந்து எரேஸ் பண்ணல. ஏன் அப்படின்னா அது நல்லா இருந்துச்சு கொஞ்சம் பார்க்க. ஸோ அதனால நான் வந்துட்டு அதை ஓகே இருக்கட்டுமே, நல்லா தானே இருக்குது அப்படின்றதுக்காக என்னோடய பெயிண்டிங்கில் ஒன்று மிச்சம் இருக்கிறது இது ஒன்று தான். ஸோ அதனால் நான் இதை வந்து விட்டுட்டேன். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே வந்து ஏர் கூலர் இருக்குது. வெயிட் பண்ணுங்க, யாராச்சும் ஒருத்தர் வீடியோ எடுத்து கொடுத்தா பரவாயில்ல, நம்மளே செல்ஃபாக வீடியோ எடுக்கிறதுனால கொஞ்சம் பிரச்சனை. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே ஒரு ஏர் கூலர் இருக்குது. அண்ட் இது வந்து சார்ஜ் போடுறதுக்கும் நான் வந்து இதை யூஸ் பண்ணிக்குவேன். இங்கே வந்து என்னோடய சார்ஜர், ரப்பர் பேண்ட் அண்ட் இந்த ரோலர் கோம்பெலாம் இருக்குது. அதெல்லாம் கொஞ்சம் இக்னோர் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே வந்து என்னோடய கிளாத் இருக்குது. இதை நான் வந்து மடித்து வைக்காமல் இருக்கேன். ஸோ லைக் அதையும் இக்னோர் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே எங்கள் மம்மியோட ஓகே, இங்கே வந்துட்டு எங்கள் மம்மியோட ஃபோட்டோ இருக்குது. அண்ட் இது என் ஃப்ரெண்ட் எனக்கு கிஃப்ட் பண்ணது. ஸோ
இது வந்து இந்த கபோர்டில் வந்துட்டு நான் வந்து வச்சுருக்கேன். இந்த கபோர்ட் ஃபுல்லாக வந்து ட்ரெஸ் தான் இருக்குது, ஸோ அதில் ஒன்றும் இல்லை. ஓகே, இப்போ நம்ம வந்து இந்த சைடு இருக்க வாலுக்கு வரலாம். அண்ட் நான் வந்துட்டு என் பெட்டுக்கு வந்து ஒரு ஒய்லட் கலர் ஒரு பெட்ஷீட் போட்டிருக்கேன். அது ஏன் அப்படின்னா லைக் லைட்ஸ் எல்லாம் வந்து போடும் போது அது கொஞ்சம் டார்க்காக இருந்தால் நல்லாயிருக்கும், ரொம்ப லைட் கலர்ஸ் வேண்டாம். அண்ட் நான் அழுக்கு பண்ணிடுவேன், அதனால வீட்டில் வந்து டார்க் கலர்ஸ் வாங்கி கொடுத்துட்டாங்க. ஸோ நான் வந்துட்டு இது வந்து பெட்டில் வந்துட்டு ஒரு டார்க் கலர் பெட்ஷீட் போட்டிருக்கேன். அண்ட் இங்கே இருக்க பில்லோ வந்து என்ன அப்படின்னா லிட்டரலாக அது என் ஹைட்டுக்கு இருக்கும், இவ்வளோ தூரம் வரும் என் ஹைட்டுக்கு. கொஞ்சம் தனியாக படுக்கிற மாதிரி ஃபீல் ஆகும் அப்படின்றதுனால நான் வந்துட்டு இவ்வளோ பெரிய தலைவாணி நாங்கள் வந்து செஞ்சு வச்சுக்கிட்டோம். லைக் பக்கத்தில் யாரோ ஒருத்தர் இருந்துகிட்டே இருக்காங்க அப்படின்ற ஒரு ஃபீல் வரும். ஸோ அதனால தான் நான் வந்துட்டு இவ்வளோ பெரிய தலைவாணி வச்சுருக்கேன். அதுவும் இல்லாமல் நான் பெட்லேருந்து கீழே விழுந்துருவேன் தூக்கத்தில், அதனால வந்துட்டு பெட்டு பக்கத்தில் வச்சுக்கிறதுக்காக எங்கள் டாடி வந்து இதை வச்சுருக்காரு. நான் இங்கே வந்தால் மட்டும்தான் இந்த பில்லோவை வந்து எடுத்துகிட்டு வந்து இங்கே வச்சுப்பேன், மற்றபடி எங்கள் அப்பா ரூமில் தான் இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பெட்டுக்கு இவ்வளோதான் கதை. நம்ம நெக்ஸ்ட் வந்துட்டு இங்கே இருக்க வாலுக்கு போகலாம். எத்தனை வாட்டி நெக்ஸ்ட் ஷிட், இதுக்கப்புறம் நெக்ஸ்ட் சொல்ல மாட்டேன். ஓகே, அடுத்த நெக்ஸ்ட் இல்லாமல் அடுத்தது சொல்ல ஆரம்பிச்சிட்டேன். ஓகே, இங்கே இருக்க பிரிண்ட் ஃபோட்டோஸ் எல்லாம் அப்படி இதெல்லாம் என்ன அப்படின்னா நிறைய பிரிண்ட் அவுட் இருக்குது, லைக் ஃப்ரேம் மாதிரி போடலாம். நான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து போடலான்னு நினச்சேன், பட் என்னோட பட்ஜெட்டை தாண்டி அது வந்து போயிடுச்சு. ஸோ அதனால நான் வந்துட்டு இது ஃபுல்லாக A4 ஷீட் தான், A4 ஷீட் தான். அதுலேயே நான் நல்ல பிரிண்ட்டாக நான் வந்து எடுத்திருக்கேன். அதே நல்லா தான் அவுட்புட் கிடைக்குது. உங்களுக்கு இந்த மாதிரி வாங்க இஷ்டம் இல்லை அப்படின்னா மீஷோவில் வந்துட்டு நிறையா வால் ஸ்டிக்கர்ஸ்லாம் இருக்கும், நான் அதையும் ஆட் பண்ணுறேன். நீங்கள் உங்களுக்கு இஷ்டம்னா நீங்கள் அதை வாங்கிக்கலாம். ஸோ நான் இதில் வந்துட்டு எனக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ நான் அது எல்லாத்தையும் நான் வந்துட்டு பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். எனக்கு வந்து வீடியோ ஷூட் பண்ண எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால ஒரு பொண்ணு வந்து கேமரா வச்சுருக்க மாதிரி நான் வந்து எடுத்திருக்கேன். அண்ட் வந்துட்டு இது வந்து எனக்கு பாட்டு கேட்கவும் பிடிக்கும். ஸோ அதனால் இது. அண்ட் எனக்கு வந்து இதில் இருக்க முக்கால்வாசி மூவிஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ அதனால நான் அதையும் வந்து பிரிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். இதில் வந்து என்ன எழுதியிருக்கு அப்படின்னா நல்ல நேரம் வரும் அப்படின்றது. ஸோ எனக்கு நல்ல நேரம் வரும் அப்படின்னு நான் நம்புகிறேன், அதனால தான் நான் வந்து இதை பிரிண்ட் அவுட் எடுத்திருக்கேன். இது வந்துட்டு நான் எங்கள் மம்மி இந்த ஃபோட்டோஸு. ஸோ இது கொஞ்சம் எமோஷ்னலாக இருக்கும். ஏன் அப்படின்னா நானும் எங்கள் மம்மியும் ஃபோட்டோ எடுத்துக்கிட்டது கிடையாது, எல்லாம் சின்ன குழந்தையா இருக்கும்போது எடுத்துக்கிட்டோம். அந்த ஃபோட்டோஸ்லாம் இருக்கா இல்லையான்னு கூட தெரில. இந்த கிம்பிளி ஆர்ட் வந்து ட்ரெண்ட் ஆச்சுல, அதில் கிடச்ச ஒரு ஃபோட்டோஸ் தான் இது ரெண்டுமே. இது எங்கள் மம்மி. ஸோ இது நல்லா இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு இதையும் என்னோடய ரூமில் ஆட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஆட் பண்ணது. அப்புறமேட்டுக்கு கொஞ்சம் ஒரு லைக் எப்படி சொல்லுறதுன்னா கேர்ள் வைப், அந்த மாதிரி கேர்ள்ஸ் எல்லாம் நான் வந்து ஃபோட்டோ இதையும் பேஸ்ட் பண்ணியிருக்கேன் வச்சுருக்கேன். அண்டு பி கைண்ட், ரொம்ப கைண்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்துட்டு நான் இதை வச்சுருக்கேன். ஸோ இந்த சைடு வாலில் இவ்வளோதான் இருக்குது. அண்ட் இதில் வந்துட்டு ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் நான் வந்து வச்சுருக்கேன். இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வந்து மீஷோவில் தான் நான் வாங்கினேன். ஸோ அதோட லிங்க் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். ரேட் என்ன அப்படின்றத நான் வந்து ஆட் பண்ணுறேன் இமேஜில், நீங்கள் பார்த்து செக் பண்ணி வாங்கிக்கோங்க. அண்ட் ஃபேரி லைட்ஸும் நான் வந்து வாங்கியிருக்கேன். என் ரூமில் கொஞ்சம் எனக்கு அழகு காட்டுறதே, என் ரூமில் கொஞ்சம் அழகாக காட்டுறதே வந்துட்டு என்னோடய லைட்ஸ், ஃபேரி லைட்ஸ் தான். கொஞ்சம் ஏஸ்தட்டிக்காக வந்து காட்டுறதும் லைட்ஸ் தான். ஸோ அதனால் நான் வந்துட்டு ரூம் ஃபுல்லாக மோஸ்ட்டாக லைட்ஸ் வச்சே நான் வந்து டெக்கரேட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த சைடு வால் அவ்வளவுதான். நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இந்த சைடில் என்ன வச்சுருக்கேன் அப்படின்னா இந்த சைடு ஒரு 10, இந்த சைடு ஒரு 10. ஸோ 20 ஸ்டிக்கர்ஸ் வந்து நான் ஒரு பெரிய இதாக பிரிண்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஸோ இதெல்லாம் கொஞ்சம் கேர்லிஷாக இருக்கிறதெல்லாம் நான் வச்சுருக்கேன். நிறைய கோட்ஸ் எல்லாம் நான் வந்துட்டு எடுத்து தூங்கி எந்திரிச்சா அப்படியே நம்ம கோட்ஸ் முழிக்கணும், அப்படியே அதை பார்த்து ரொம்ப மோட்டிவேட் ஆகி அப்படி ஆகணும் அப்படின்றதுக்காக நான் வந்து இதெல்லாம் எடுத்திருக்கேன். சும்மா எடுத்ததோட சரி, தூங்கி எந்திரிச்சா இது மூஞ்சிலாம் நான் முழிக்க மாட்டேன், கை வலிக்குது. ஓகே, இது மேலெல்லாம் நான் வந்து பார்க்க மாட்டேன் மோஸ்ட்டாக. தூங்கி எந்திரிச்சா அப்படியே ஃபோனில் தான் பார்ப்பேன். பட் ஓகே, நல்லா இருக்கும்ல அப்படின்றதுக்காக இது தான் நான் வந்து ஸ்டிக்கரிங் பண்ணியிருக்கேன்.
உங்களுக்கு நிறைய அஃபோர்ட் பண்ண முடியாது அப்படின்னா நீங்கள் வந்து என்ன மாதிரி நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். நான் நிறைய பிரிண்ட் அவுட் எடுத்தேன், ஒரு 30யோ 40யோ பிரிண்ட் அவுட் எடுத்தேன். எனக்கு 300 சம்திங் தான் வந்துச்சு. இதுவே நீங்கள் வந்துட்டு போஸ்டர் மாதிரி விற்கும்ல, ஸோ அதெல்லாம் நீங்கள் வாங்கினீங்கன்னா கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். இந்த மாதிரி அப்படிங்கும் போது உங்களுக்கு ரேட் அதிகமாக இருக்காது, பார்க்கவும் கொஞ்சம் நல்லா இருக்கும். சீதஸ் நல்லா இருக்குல்ல, அவ்வளோதான். ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு நான் இது எல்லாத்தையும் நான் வந்து இங்கே வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். அண்ட் அடுத்தது நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இதுதான் வாலோடது. அடுத்தது நம்ம வந்து இங்கே இருக்க டேபிள் தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். ஓகே, இங்கே என்ன இருக்குது அப்படின்னா 2 மினியன் பொம்மை இருக்குது. அண்டு கொஞ்சம் அழகுக்கு நான் வந்து இந்த மாதிரி டாய்ஸ்லாம் வச்சுருக்கேன். இதெல்லாம் கிஃப்ட் வந்தது, ஸோ அது எல்லாத்தையும் நான் வந்து இப்படி எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் ஒரு மணி பிளான்ட்டும் ஒன்று வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் இங்கே ஒரு கிட்டார் இருக்குது. இந்த கிட்டாரோட என்ன ஸ்டோரி அப்படின்னா, என் தங்கச்சி வந்து ரொம்ப அடம் பிடிச்சி கிட்டார் எனக்கு வேணும், வாங்கியே ஆகணும் அப்படின்றதுக்காக வந்து இந்த கிட்டார் வாங்கினா. அதுக்கப்புறம் அது ஒரு மூலையில் தான் கிடந்துச்சு. நெக்ஸ்ட் நாங்கள் வந்து ஒரு ஸ்டாண்டு வாங்கி கொஞ்சம் அழகாக இருக்குல்ல அப்படின்ட்டு நான் வந்து மாட்டி விட்டுட்டேன். நெக்ஸ்ட் இங்கே இருக்க விண்டோ. இந்த விண்டோ என்ன அப்படின்னா, நான் வந்து ஸ்க்ரீன் போட்டு மறைச்சிடலாம் அப்படின்னு நினச்சேன். ஸ்க்ரீன் போட்டாலும் சுத்தமாக எனக்கு காற்று வராது. அண்ட் நான் இங்கேருந்து தான் நான் வந்து வீடியோவும் ஷூட் பண்ணணும். ஸோ எதுக்கு மறைச்சிட்டு அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வந்து இதில் ஃபோட்டோஸ் அண்ட் இங்கே ஒரு சின்ன மிரர் மாட்டியிருக்கேன். ஸோ இப்படியே மாட்டின்னா வேணும்னா நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம், வேணான்னா விட்டுடலாம். ஸ்க்ரீன் போட்டால் ஃபுல்லாக கப்புன்னு ஆகிடும் அப்படின்றதுனால தான் நான் வந்து விண்டோவையும் நான் அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணிட்டேன். ஸோ இங்கே என்ன அப்படி இருக்குது அப்படின்னா, என்னோடய சின்ன வயசு ஃபோட்டோ, நானும் என் தங்கச்சியும் இருக்க ஃபோட்டோஸை வந்து வச்சுருக்கேன். இது நான், இது என் தங்கச்சி. அடுத்தது ஒரு சின்ன மிரரு. நான் ஒரு பெரிய மிரர் வாங்கினேன், அது காம்ப்ளிமெண்ட்டாக இந்த மிரர் கொடுத்தாங்க. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லிட்டு நான் இதை வந்து இங்கே மாட்டி வச்சுருக்கேன். அடுத்தது இங்கேயும் நானும் என் தங்கச்சியும் தான் இருக்கோம். ஓகே, இது நானும் என் தங்கச்சியும் என்னோட பர்த்டே அன்னைக்கு போய் எடுத்த ஃபோட்டோஸ். எங்கள் அம்மா இருக்க வரைக்கும் தான் நாங்கள் வந்து இந்த மாதிரி 2 பேரும் சேர்ந்து மேக்கப்லாம் போட்டு ஃபோட்டோ ஸ்டுடியோவுக்கு போய் ஃபோட்டோஸ்லாம் எடுத்த காலம் உண்டு. இப்போல்லாம் அந்த மாதிரி ஃபோட்டோஸ்லாம் எடுக்கிறது கிடையாது. பட் என்ன பண்ண முடியும். இது என்னோட ஃபோட்டோ, இது நான் தான். ஸோ ரொம்ப சின்ன பிள்ளையா இருக்கும் போது நகைக்கடை விளம்பரம் மாதிரி இத்தனை நகையும் போட்டு நான் ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. ஸோ இது க்யூட்டாக இருக்குல்ல அப்படின்னு சொல்லிட்டு நான் இங்கே வந்து மாட்டியிருக்கேன். என்ன அப்படி இருக்குது அப்படின்னா, இங்கே வந்து நான் வந்து உள்ளன் த்ரெட் வச்சு என்னோடய கிளிப்ஸ், என்னோட ரப்பர் பேண்ட் அது எல்லாத்தையும் நான் வந்து இங்கே செக்யூர் பண்ணியிருக்கேன். ஏன்னா நான் கண்ட இடத்துல வீசிடுவேன். இப்போ ரப்பர் பேண்ட் போட்டிருப்பேன், ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்தா அந்த ரப்பர் பேண்ட் எங்கே இருக்குன்னே தெரியாது. அதனால தான் நான் வந்துட்டு கொஞ்சம் ஐடியா பண்ணி நான் வந்து இந்த மாதிரி போட்டிருக்கேன். நெக்ஸ்ட் என்ன பார்க்கலாமா? இங்கே என்ன இருக்குது அப்படின்னா புக்ஸு. நான் வந்து புக்ஸ் வச்சுருக்கேன். அண்ட் இதுக்குள்ளே வந்துட்டு ஃபுல்லாக சன்ஸ்க்ரீன், என்னோடய க்ரீம்ஸ் எல்லாம் நான் வந்து வச்சுருக்கேன். அண்ட் இது வந்து ஃபுல்லாக வந்துட்டு இங்கே இருக்கிறது ஃபுல்லாக வந்து என்னோடய மேக்கப் கிட்ட. அண்ட் இங்கே வந்து 3 மணி பிளான்ட் வந்து நான் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே வளர்ந்து அப்படியே இந்த விண்டோவை அப்படியே கவர் பண்ணால் சூப்பராக இருக்கும்ல. ஸோ அதனால் நான் வந்துட்டு இது இப்படி வச்சுருக்கேன். இது வந்து என்னோடய கிஃப்ட். ஸோ இதுவும் சூப்பராக இருந்ததுன்னு வச்சுருக்கேன். இந்த சைடு ஃபுல்லாமே வந்துட்டு எனக்கு என்னென்ன பிடிக்குமோ நான் அது எல்லாமே வந்துட்டு நான் வந்து மிரர் சைடில் ஃபுல்லாக வந்து ஒட்டியிருக்கேன். பின்ட்ரெஸ்ட்டில் பார்த்தேன், வெறும் மிரர் மட்டும் மாட்டினா கொஞ்சம் லைக் ஒரு மாதிரி எம்டியாக இருந்த மாதிரி இருந்துச்சு. சரி ஓகே, இந்த மாதிரி நம்ம வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் சின்ன சின்ன ஸ்டிக்கராக நான் வந்து ஜெராக்ஸ் எடுத்து நான் வந்து இங்கே ஒட்டியிருக்கேன். எனக்கு பிடிச்சதெல்லாம் நான் வந்து கலெக்ட் பண்ணி வச்சுருக்கேன். இதுக்கப்புறமும் நான் எனக்கு என்னென்னலாம் பிடிக்குமோ அதெல்லாம் நான் வந்துட்டு இந்த சைடு ஃபுல்லாக ஒட்டணும். ரொம்ப ஒட்டினா ரொம்ப கஜன்னு இருக்கும் அப்படின்றதுனால நான் போதும் விட்டுட்டேன். என்னென்ன இருக்குது அப்படின்னா காட்டுறேன். மோட்டிவேட் பண்ணுற மாதிரி கோட்ஸ் எல்லாம் நான் வந்து எடுத்திருக்கேன். அடுத்தது இது வந்துட்டு போபோ டீ. ஆனால் எனக்கு இது பிடிக்காது, ஆனால் பார்க்க க்யூட்டாக இருக்கலன்னு சொல்லிட்டு நான் அதை எடுத்தேன். நெக்ஸ்ட் இது வந்துட்டு இந்த சாங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், வா ரயில் விட போகலாமா. லைக் இந்த சாங் வந்து கேட்கும் போதெல்லாம் ஒரு மாதிரி எனக்கு அழுகையாக வரும். ஸோ அதனால நான் இந்த சாங்கை வந்து நான் எடுத்திருக்கேன். கரெக்டாக எனக்கு எந்த லைனில் பிடிக்குமோ அந்த லைனில் வச்சு நான் வந்து இதை வந்து எடுத்திருக்கேன். அப்புறம் கேர்லிஷாக இருக்க மாதிரிலாம் சில ஃபோட்டோஸ்லாம் நான் வந்து
இந்த மாதிரிலாம் நான் வந்து நிறைய எடுத்திருக்கேன். அடுத்தது வந்துட்டு எனக்கு தனுஷ் ரொம்ப பிடிக்கும். ஸோ அவரோட மூவிஸ்லேருந்து எனக்கு சில சில கேரக்டர்ஸ்லாம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இந்த 2 கேரக்டர்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த பிரதர் சிஸ்டர் பாண்டிங் வந்து செம்மையாக இருந்துச்சு மூவியில். ஸோ எனக்கு இது வந்து ரொம்ப பிடிக்கும். அண்ட் வந்துட்டு மேகதூதம் நயன்தாரா மேமோட சாங் எனக்கு ரொம்ப பிடிக்கும். இது அடுத்தது வந்துட்டு பெஸ்டி சோபனா அண்ட் திரு இதுவும் எனக்கு இந்த காம்போவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும். நான் இந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸாக எனக்கு இருக்காங்க. ஸோ உங்களுக்கு இருக்காங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் நெக்ஸ்ட் எல்லாமே கோட்ஸு, அப்புறம் எனக்கு கார்ட்டூன்ஸ் ரொம்ப பிடிக்கும். நான் மேலே ஃபுல்லாக கார்ட்டூன்ஸ் தான் நான் வந்து ஸ்டிக் பண்ணியிருக்கேன். ரோல் நம்பர் 21, சின்சானு, சமோசா, அடுத்தது வந்துட்டு ஹாகி அந்த காக்ரோச்சு, ஹென்ரி, அதுக்கப்புறம் வேற ஹென்ரியா அடுத்தது இந்த சைடில் இருக்கும். அப்புறம் கரேஜு, அப்புறம் இங்கேயும் சாங்ஸ் தான் ஒட்டியிருக்கேன். என்ன சாங் இதுவும் கடந்து போகும். அண்ட் வந்துட்டு அடுத்தது தனுஷ்லேயே வந்துட்டு இந்த கேரக்டர்ஸ் அம்மாவும் பையனும். ஸோ இதுவும் எனக்கு ரொம்ப பிடிக்கும், அதையும் நான் எடுத்திருக்கேன். அடுத்தது சில கோட்ஸ்லாம் இருக்குது. அப்புறம் எனக்கு என்னென்ன பிடிக்குமோ அதெல்லாம் நான் வந்துட்டு இங்கே ஸ்டிக் பண்ணியிருக்கேன். இதெல்லாம் தான் நான் வந்து வால்ஸில் வந்து நான் ஸ்டிக் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு என்னென்ன கார்ட்டூன்ஸ் பிடிக்கும் அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு வந்து கார்ட்டூன்ஸ் ரொம்ப பிடிக்கும். ஸோ நான் வந்துட்டு இந்த ஃபோன் இல்லாத டைம்லாம் வந்து கார்ட்டூன்ஸை பார்த்து தான் காலத்தையே நான் வந்து ஓட்டினேன். ஸோ எனக்கு இந்த கரேஜ்லாம் வந்து நைட்டு 12 o'clock மேலே தான் போடுவான். எனக்கு அதை பார்த்து நான் ரொம்ப பயப்படுவேன். அது கொஞ்சம் பேய் படம் மாதிரி அப்படி இருக்கும். ஸோ அது வந்து நான் 12 o'clock பார்க்கணும் அப்படின்றதுக்காகவே நான் வந்துட்டு அதை வந்து பார்ப்பேன். அது அப்புறம் ஹென்ரி இப்போலாம் அது போடுறதே கிடையாது. கார்ட்டூனில் வந்து அதெல்லாம் போடுறது கிடையாது. சில கார்ட்டூன்ஸ் எல்லாம் நான் வந்து பிக் பண்ண மறந்துட்டேன். உங்களுக்கு என்னென்ன கார்ட்டூன்ஸ் பிடிக்கும் அப்படின்றத வந்து கமெண்ட் செக்ஷனில் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் அவ்வளவுதான் ரூம் டூர். இங்கே வந்துட்டு என்னென்னா நான் வந்து இந்த ரூம் இதை எதுக்கு நான் வந்து டெக்கரேட் பண்ணேன் அப்படின்றது நான் வந்து மெயினாக சொல்லிடுறேன். வெயிட் பண்ணுங்கள், நான் ஸ்டாண்ட் ஃபிக்ஸ் பண்ணுறேன். ஓகே, அவ்வளோதான் வந்து என்னோடய ரூம் டூரு. ஸோ நான் வந்துட்டு ஏன் வந்து இந்த ரூமை நான் வந்து டெக்கரேட் பண்ணேன் அப்படின்னா, ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து நான் ஹாஸ்டலில் இருக்கேன். ஸோ ரிட்டன் வீட்டுக்கு வரும்போது கொஞ்சம் ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கணும், நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து ஃபர்ஸ்ட் நான் வந்து ரூமையே சேஞ்ச் பண்ணேன். முன்னாடி வந்து ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் வந்துட்டு பெயிண்ட் பண்ணிகிட்டு இருந்தேன். அப்போ நான் வந்து பெரிய பெயிண்ட் ஆர்டிஸ்ட் அப்படின்னு நினச்சி கொஞ்சம் வரைஞ்சிட்டு இருந்தேன். கொஞ்சம் வயசாக தான் எனக்கு தெரிஞ்சிச்சு நம்ம வந்து ஆர்டிஸ்டெல்லாம் கிடையாது, ரொம்ப கேவலமாக பெயிண்ட் பண்ணுறோம் அப்படின்றதுக்காக தான் நான் வந்து பெயிண்ட் பண்ணேன் வீட்டு லைக் ரூமையே நான் வந்து பெயிண்ட் பண்ணேன். நான் ஃபுல் ரூமையும் பெயிண்ட் பண்ணல, என்னோடய பெயிண்டிங் விலாக்லேயே நான் சொல்லியிருப்பேன். எங்கள் ரூமுக்கு மேட்ச் ஆகுற மாதிரி நான் வந்து கரெக்டான பெயிண்ட்டை வாங்கி நான் வந்து ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கேன். நான் எங்கெல்லாம் அசிங்கப்படுத்தியிருந்தோம் அந்த இடத்த நான் வந்து ஃபுல்லாக வந்து பெயிண்ட் பண்ணி முடித்தேன். எனக்கு பெயிண்ட்டுக்கு மட்டும் லைக் 600 அந்த மாதிரி வந்துச்சு. ஏன்னா நான் வந்து டார்க் கலர்ஸ் லைக் நம்ம கலர் அந்த மாதிரி போனோம்னா பெயிண்ட் ரேட் அதிகமாகும். நான் வந்து இந்த மாதிரி லைக் லைட் கலர்ஸ் அப்படின்னா இதெல்லாம் ரேட் கம்மி போல். ஸோ எனக்கு தெரியாது, 600 அந்த மாதிரி வந்துச்சு பெயிண்டிங்க்கு. நெக்ஸ்ட் வந்துட்டு நான் லைட்ஸ் தான் வாங்கினேன், ஃபேரி லைட்ஸு. ஃபேரி லைட் வந்து 125 வருது. ஸோ அதோட மீட்டர் எவ்வளோ தூரம் இருக்குது அப்படின்னா, இந்த ஸ்விட்ச் போர்டு லைக் என்னோடய ரூம் ஸ்டார்டிங் நான் ஃபஸ்ட்டு வீடியோவில் வந்து ஃபோட்டோ ஃப்ரேம்லாம் என் ஃப்ரெண்டோட ஃபோட்டோலாம் மாட்டியிருக்கோன்னு சொன்னால அங்கே இருந்து என்னோடய விண்டோ வரைக்கும் அந்த லைட் வந்து வருது. நீங்கள் ஒன்று வாங்கினாலே போதும். லைக் என் ரூம் சைஸ் தான் இருக்குது ரூம் அப்படின்னா அந்த ஒரு ஃபேரி லைட் வாங்கினா போதும். அது வந்து 125 ஆகுது. ஓகே, மொத்தமாக அடுத்தது இங்கே இருக்க ஏன் இப்படி வளர்றேன், நைட் ஆயிடுச்சுனால இப்படி வளரிட்டு இருக்கேன்னா, இங்கே இருக்க பிரிண்ட் அவுட்டுக்கு அப்புறம் அந்த சின்ன சின்ன ஃபோட்டோஸ்லாம் நான் எடுத்திருந்தேன்ல, இதெல்லாம் நான் வந்து கொலாஜ் பண்ணிட்டேன். ஒரு பேஜில் ஒரு 9, 10 அந்த மாதிரி இருக்க மாதிரி கொலாஜ் பண்ணிட்டேன். அதனால் எனக்கு கொஞ்சம் ரேட் கம்மியாச்சு. நீங்கள் எதுலெல்லாம் ரேட் கம்மி பண்ண முடியுமோ நீங்கள் அந்த மாதிரி நீங்கள் வந்து ரேட் கம்மி பண்ணிக்கலாம். ஸோ எனக்கு மொத்தமாக இது வந்து ஒரு 300 ஆச்சு. நெக்ஸ்ட் வந்துட்டு இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்டு, இது எவ்வளோ வந்தது அப்படின்னா, இது வந்து 8 பீசஸ் இருந்துச்சு, 173 ஆச்சு. நான் வந்து வெளியே விசாரித்தேன், ஒரே ஒரு பிளான்ட் மட்டுமே லைக் எப்படி சொல்கிறது 60 or 70 வந்தது, ஒரே ஒரு பிளான்ட்டு. அது எவ்வளோ இருக்குன்னா ஒரு 2 மீட்டர், 1 மீட்டரு 1.5 மீட்டரோ தான் இருக்கும்.
அதுவே 60 rupees சொன்னாங்க. பட் மீஷோவில் 6 பீசஸே 173 தான். இங்கேருந்து ஃபுல்லாக நான் வந்து கவர் பண்ணிட்டேன். ஸோ நீங்கள் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட் இந்த மாதிரி பிளான்ட் வாங்கிக்கலாம். நிறைய இருக்குது, உங்களோட ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். நான் இந்த மாதிரி சூஸ் பண்ணியிருக்கேன். நீங்கள் மீஷோவில் போய் ஆர்டிஃபிஷியல் பிளான்ட்ஸ்ன்னு போட்டிங்கனாலே நிறையா உங்களுக்கு ஷோ ஆகும். ஸோ நீங்கள் அதில் என்ன பிடிக்குமோ நீங்கள் வாங்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்துட்டு நான் வந்து இன்னொன்று வாங்கினேன். நான் மிரர் வாங்கியிருக்கேன்ல, மிரர் வந்து எனக்கு 1400 வந்துச்சு. நான் கோயம்புத்தூர் உக்கடத்தில் நான் வந்து போய் வாங்கினேன். ஸோ இது வந்துட்டு கிட்டத்தட்ட என் ஹைட் வரும். நான் இந்த மிரர் நான் ஏன் வாங்கினேன்னா, எனக்கு வீடியோ ஷூட் பண்ணுறதுக்காக தான் நான் மேக்ஸிமம் வாங்கினேன். உங்களுக்கு வேணாம், நீங்கள் வீடியோலாம் ஷூட் பண்ண மாட்டீங்க, பட் அழகாக வச்சுக்கிறதுக்கு அப்படின்னா நீங்கள் என்னோட மிரர் சைஸை வந்து நீங்கள் ஷார்ட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சின்ன மிரரோ இல்லை லைக் மிரரோட நீங்கள் சைஸ் சின்னது பண்ணிங்கன்னா ரேட் கம்மியாகும். நான் மிரர் சைஸ் பெருசு அப்படின்றதுனால எனக்கு கொஞ்சம் ரேட் அதிகமாச்சு. ஸோ நான் வந்துட்டு மிரர் வந்து ஒரு 1200 400 வந்துச்சு. அடுத்தது வந்துட்டு நான் மிரர் சைடாக ஒட்டுறதுக்கு வந்து ஒரு சின்ன லைட்ஸ் வந்து நான் வாங்கினேன். அது எவ்வளோ ஆச்சுன்னா 141 ஆச்சு. அது வந்து 2 கொடுத்துருவாங்க. அது வந்து பிளக் பண்ண தேவையில்லை, அது வந்து பேட்ரி போட்டால் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அது வந்துட்டு அந்த 2 வாங்கினேன். அவ்வளோதான் நான் வந்து பர்ச்சேஸே பண்ணேன் ரூமுக்காக. என் ரூமில் வந்துட்டு நிறைய திங்ஸ் இருக்காது. நான் டெக்கரேட் பண்ணது மட்டும்தான் என் ரூம்லேயே இருக்கும். ஏன்னா எல்லாமே என்னோட திங்ஸ் எல்லாமே நான் வந்துட்டு ஹாஸ்டலில் வச்சுருக்கேன். ஹாஸ்டல்லேருந்து வீட்டுக்கு வந்தால் கொஞ்சம் ப்ளசண்ட்டாக காமாக பாட்டு போட்டுட்டு ஒரு மாதிரி ஜாலியாக வைப் பண்ணுறதுக்காக தான் நான் வந்துட்டு இந்த மாதிரி என்னோடய ரூமை நான் வந்து சேஞ்ச் பண்ணேன். இப்போ ஒரு மாதிரி எனக்கு எப்போல்லாம் நான் ஒரு மாதிரி டவுனாக ஃபீல் பண்ணுறேனோ அப்போல்லாம் பாட்டு போட்டுட்டு நான் ஒரு பெஸ்ட் பர்ச்சேஸ் அப்படின்னா நான் ஒரே ஒன்று தான் சொல்லுவேன். ஒரு லைட் வந்து வாங்கினேன், பல்ப் அங்கே ஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அது வந்துட்டு 100 rupees தான் வந்துச்சு. நான் உக்கடத்தில் வாங்கினேன். ஸோ அது வந்து 100 rupees தான் வந்துச்சு. அது டிஸ்கோ லைட்டு. ஸோ நீங்கள் எப்போல்லாம் ஒரு மாதிரி சோகமாக இருக்கமோ அப்போ வந்துட்டு அந்த லைட்டை போட்டுட்டு ஜாலியாக பாட்டு போட்டுட்டு டான்ஸ் ஆடலாம். ஸோ அவ்வளோதான். உங்களுக்கு இந்த ரூம் டூர் பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். பெருசாக நீங்கள் எதிர்பார்க்குற அளவுக்கு எதுவுமே இருக்காது. நார்மலாக நான் வந்து நிறைய செலிப்ரிட்டிஸ் அப்புறம் அவங்களோட ரூம் டூர்லாம் பார்ப்பேன். அவங்களெல்லாம் வந்து பெருசாக என்னென்னமோ வச்சுருப்பாங்க. நம்மளது என்ன அப்படின்னா நார்மல் பீப்புள்ஸ். அவங்க வீட்டில் என்னென்ன இருக்கும், காமனாக என்ன இருக்கும், ஒரு பெட்டு, லைக் ஒரு டேபிள், படிக்கிறதுக்குன்னு ஒரு டேபிள் வாங்கணும், அந்த டேபிள், அப்புறமேட்டுக்கு வெயில் காலத்தில் காற்று வர்றதுக்காக ஒரு ஏர் கூலரு, அப்புறமேட்டுக்கு ஒரு ட்ரெஸ் வைக்கிறதுக்காக இந்த வந்து சைடில் அட்டாச் பண்ணுறேன் அந்த கபோர்டை. அது வந்து எங்கள் மம்மி பெயிண்ட் பண்ணது. நாங்கள் வந்துட்டு ஒரு கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்து அம்மா வந்து இது ஸ்லிப்பர் வைக்கிறதுக்காக அம்மா வந்து பெயிண்ட் பண்ணி வச்சுருந்தாங்க. நான் வந்துட்டு அம்மா ஞாபகார்த்தமாக நான் வந்து இந்த கபோர்டை நான் வந்து எவ்வளோ நாளைக்கு என்னால் வச்சுருக்க முடியுமோ அவ்வளோ நாளைக்கு நான் வச்சுருப்பேன். இதுக்குள்ளே தான் வந்துட்டு என்னோடய ட்ரெஸ்ஸு அப்புறம் அம்மாவோட சாரீஸ் எல்லாம் நான் வந்து இதில் கொஞ்சம் வச்சுருக்கேன். ஏன்னா நான் அப்பப்போ வந்து மம்மியோட சாரீ எடுத்து தான் நான் ஷூட் பண்ணுறேன். ஸோ அதனால் வந்துட்டு இதில் வந்து நான் வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் வந்துட்டு என்னது இருக்குது வீட்டில், அவ்வளோதான் இருக்குங்க, வேறு எதுவுமே கிடையாது. நான் கொஞ்சம் நம்ம ரூமை கொஞ்சம் கிளாஸியாக காட்டுறதுக்காக இந்த பிரிண்ட் ஃபோட்டோஸு நீங்கள் வந்து ஒரு 4 ஐட்டம் வாங்கினா போதும். பிரிண்ட் அவுட்டு, நெக்ஸ்ட் வந்துட்டு ஃபேரி லைட்ஸு, பிளான்ட்டு, இதை வச்சு நீங்கள் ரூமை செம்மையாக டெக்கரேட் பண்ணலாம். ஒன்றே ஒன்று நான் சொல்கிறது என்ன அப்படின்னா, நீங்கள் நல்லா பெயிண்ட் பண்ணுவீங்க, நீங்கள் நல்லா சூப்பராக பெயிண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா நீங்கள் பெயிண்ட் பண்ணலாம். இல்லை என்ன மாதிரி தான் பெயிண்ட் பண்ணுவீங்க அப்படின்னா தயவு செஞ்சு பெயிண்ட் பண்ணாதீங்க. வாலை பெயிண்ட் பண்ணி அசிங்கப்படுத்தாதீங்க. நான் பெருசாக பண்ணி அசிங்கப்படுத்திட்டேன். ஸோ அதனால் நீங்கள் அந்த தப்பை மட்டும் பண்ணவே பண்ணாதீங்க. ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் அது பெருசாக தெரியாது. காலேஜ் போனதுக்கப்புறம் நம்ம நிறைய ஃப்ரெண்ட்ஸோட ரூம்ஸ் எல்லாம் பார்ப்போம். சார் எப்படி வச்சுருக்காங்க பாரு, நம்மளுது என்ன இப்படி இருக்குது அப்படின்னு தோணும் போது தான் நம்ம கேவலமாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம் அப்படின்றது நம்மளுக்கு ரியலைஸ் ஆகும். ஸோ அதனால் நீங்கள் எதுவுமே பண்ணாதீங்க. உங்களுக்குன்னு ஒரு ரூம் இருந்துச்சு அப்படின்னா ஸ்கூல் படிக்கிற வரைக்கும் கொஞ்சம் அமைதியாக அதை படிக்கிறதுக்காகவும் தூங்குறதுக்காகவும் வச்சுக்கோங்க. காலேஜ் போனதுக்கப்புறம் கொஞ்சம் மெச்சூர்ட் ஆனதுக்கப்புறம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் ரூமை சேஞ்ச் பண்ணிக்கோங்க. நானும் எனக்கு பிடிச்ச மாதிரி என்னோடய ரூமை வந்து நான் சேஞ்ச் பண்ணிட்டேன். அண்ட் யூடியூபுக்காகவும் லைக் பேக்ரவுண்டு நல்லா இருக்குல்ல பார்க்குறதுக்கு, ஸோ அதுக்காகவும் நான் வந்து சேஞ்ச் பண்ணியிருக்கேன். இப்போ என்னோடய ரூமோட அவுட்புட் பார்க்கலாமா? இப்போ லைட்ஸ் இல்லாத போது இப்படி தான் இருக்கும். லைட்ஸ் போட்டதுக்கப்புறம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? லைட்ஸ் போட்டதுக்கப்புறம் லைக் இப்படி தான் இருக்கும்.
ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட அவுட்புட். ஸோ நான் வந்துட்டு தனியார் ரூமை வந்து லைட்ஸ் போட்டு உங்களுக்கு நான் சுற்றி காட்டுறேன். எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே, இதுதான் வந்து என்னோட அவுட்புட். உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்துச்சு, உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா இல்லையா அப்படின்றத வந்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நம்ம ரூமை ரொம்ப ஏஸ்தட்டிக்காக நம்ம வந்து சேஞ்ச் பண்ணலாம். ஸோ இதுதான் என்னோட அவுட்புட்டு. எல்லாத்தோட ரேட் அண்ட் எல்லாமே நான் வந்து உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இதிலே தெரியும் அதிகமாக எதுவுமே செலவாகலை. எனக்கு பெரிய பட்ஜெட்டே, ரொம்ப பெரிய செலவு அப்படின்னா அந்த மிரர் மட்டும்தான். மித்தபடி எனக்கு வந்து செலவே இல்லை. எல்லாமே சின்ன சின்ன பொருள், அதனால எனக்கு அவ்வளோவா செலவில்லை. ஸோ உங்களுக்கு பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக உங்கள் ரூமை சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இதை ஒரு ரெஃபரன்ஸாக எடுத்துகிட்டு நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். ஸோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். டாடா, பை பாய்.